அடுத்ததாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நாம் ஆணவ கொலை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை எதிர்க்கக்கூடியதாக ஒரு தனி சட்டம் அமைக்கப்பட வேண்டும் என்று அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பில் ஒரு போராட்டம் என்பது நடத்தப்பட்டது. மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய பல்வேறு வழிகாட்டுதலுக்கு பிறகும் இதனை இப்படியான ஒரு தனி சட்டத்தை உருவாக்குவதில் தயக்கம் காட்டுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை திருமாவளவன் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசும் இப்படியான ஒரு சட்டத்தை வகுப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்கிறது. எனவே அதற்கான ஒரு முயற்சியை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் திருமாவளவன் முன்வைத்திருக்கிறார். இதில் முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை நாம் எடுத்து பார்த்தால் 2017 அதாவது 2017 இருந்து 2019 இந்த ஆண்டிற்குள்ளாக நாடு முழுவதும் 145 ஆணவ கொலைகள் நடைபெற்றிருப்பதாக என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2020 30க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் இந்தியா முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சமூக செயற்பாட்டாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஆணவ கொலைகள் என்பது தனியாக அதற்கென்று ஒரு சட்டம் இல்லாததன் காரணமாக அது ஆணவ கொலையாகவே பதிவு செய்யப்படுவதில்லை என்பதை ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய எவிடன்ஸ் என்ற அந்த தனியார் தொண்டு நிறுவனம் அளித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையின்படி 2019 மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுமே 195 ஆணவ கொலைகள் நடைபெற்றதாக ஒரு அறிக்கையை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் என்சிஆர்பி அறிக்கையிலோ அரசு தரப்பிலோ இதற்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒப்புதல் என்பது அளிக்கப்படவில்லை என்றாலும் இந்த அறிக்கையை நாம் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பொதுவாகவே இப்போதைக்கு இருக்கக்கூடிய வகையில் இந்த ஆணவ கொலை சார்ந்த குற்றங்கள் எல்லாமே ஐபிசியின் கீழ் இருக்கக்கூடிய அந்த செக்ஷன்ஸின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கொலைக்கான தூண்டுதல், சதி செய்தல், கொலை முயற்சி, கொலை, ஹோமிசைட் இந்த மாதிரியான பிரிவுகள்ல தான் வழக்கு பதிவு செய்யப்படுது. ஆனா ஒரு கொலை நடப்பதற்கு முன்பாக அந்த பெண்ணையோ அல்லது மருமகன் அல்லது மகன் இவர்களை கடத்துவது, அவர்களை ரொம்ப கம்பல் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களையும் உள்ள கொண்டு வருவதற்கு ஏதுவாகத்தான் அந்த தனி சட்டம் என்பது அமையும். அது மட்டுமல்லாமல் காவல்துறைக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வருவதற்கான ஒரு வழியையும் ஏற்படுத்தும். புள்ளி விவரம் சரியாக பதிவாவதற்கும் இந்த தனி சட்டம் என்பது வழிவகுக்கும் என்றெல்லாம் சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 2008ஆம் ஆண்டிலும் சரி 2018ஆம் ஆண்டிலும் 2 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் அமைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அது சார்ந்த தீர்ப்பை சொல்லும் போது. ஆனால் அதனையும் தாண்டி இதற்கான ஒரு தனி சட்டம் வகுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த 2 முக்கியமான செய்திகளை நாம் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பார்த்தோம்.